கள்ளக்குறிச்சி, கருணாபுரம், கள்ளச்சாராயம், கல்வராயன் மலை இவைதான் அண்மையில் ஊடகங்களாலும் அரசியல்வாதிகளாலும் அதிகம் உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகள். உளவுத்துறை, காவல்துறை, அரசு அதிகாரிகள் என ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் செயலிழந்ததால் நிகழ்ந்த அரசியல் படுகொலைகள்தான் கள்ளச்சாராய மரணங்கள். கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதியன்று கள்ளக்குறிச்சியின் மையப்பகுதியான கருணாபுரம் கள்ளச்சாராய சாவுகளால் கதிகலங்கியது. இச்சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னதாக இங்கு 7வது வார்டில் வசித்து வந்த சுரேஷ், பிரவீன் ஆகிய இருவரும் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தனர். அவர்களைத் தொடர்ந்து கள்ளச்சாராயம் குடித்து மேலும் சிலர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். அங்கு ஒலித்த மரண ஓலங்கள் தான் ஆட்சியாளர்களை திரும்பி பார்க்க வைத்தது. உடனே அப்போதைய கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரான ஸ்ரவன்குமார் உட்பட பல அதிகாரிகள் மருத்துவமனையை நோக்கி விரைந்தனர். ஆனால் அங்கு ஆட்சியர் உதிர்த்த வார்த்தைகள் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அங்கு அவர் சொன்னது என்னவென்றால், கள்ளச்சாராயம் குடித்து அவர்கள் மரணிக்கவில்லை, இறந்தவர்களில் ஒருவருக்கு கூட குடிப்பழக்கம் இல்லை என்பதுதான். ஆட்சியர் பேட்டி கொடுத்து சென்ற அடுத்த சில மணி நேரங்களிலேயே கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் கொத்து கொத்தாக மரணிக்க தொடங்கினர். இந்த எண்ணிக்கை அடுத்த சில நாட்களில் தொடர்ந்து கொண்டே போக 60க்கும் மேற்பட்டோர் மரணித்தனர். இறந்தவர்கள் பெரும்பாலும் கருணாபுரம், மாதவச்சேரி, வீரசோழபுரம், சிறுவங்கூர், மாடூர், சேஷசமுத்திரம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்தவர்கள். அதிலும் குறிப்பாக கருணாபுரம் என்ற பகுதியைச் சேர்ந்தவர்கள் அதிக அளவில் கள்ளச்சாராயத்திற்கு பலியாகியுள்ளனர். சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்த உடனே நாம் கருணாபுரத்திற்கு புறப்பட்டோம். இறந்தவர்களின் உடல்களில் பொருத்தப்பட்ட பன்னீர் ரோஜாக்கள் சாலைகளில் சிதறி கிடந்தன. எங்கு கேட்பினும் அழுகுரல்கள், ஒரே சந்துக்குள் 4-5 பிணங்கள். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் பல வீடுகளில் ஒப்பாரி வைப்பதற்கு கூட ஆள் இல்லாமல் வெறிச்சோடி கிடந்தன. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் யாரேனும் ஒருவர் உயிரிழந்தால் அக்கம்பக்கத்தினர் ஒன்று கூடி துக்கம் அனுசரிப்பர். ஆனால் கருணாபுரம் பகுதி மக்கள் தங்கள் உறவினர்களையும் குடும்ப உறுப்பினரையும் பறிகொடுத்திருந்ததால் பாவம் ஒவ்வொரு வீட்டிலும் துக்கம் அனுசரிக்க கூட ஆட்கள் இல்லை. எங்கள் ஏரியாவில் எடுத்துக்கிட்டால் ஒரு 450 ஃபேமிலி மட்டும்தான் இருக்குது. இங்கே ஜென்ஸுங்கெல்லாம் ரொம்ப இந்த கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க அப்படின்னெல்லாம் எங்களால் சொல்லிக்க முடியாது. டிரைவருங்க, மார்க்கெட்டில் வேலைக்கு போகிறவங்க இப்படி தான் இருக்காங்க. ரொம்ப வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாமல் இருக்கிறவங்க தான் இந்த 450 ஃபேமிலியுமே. கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க, வருமானம் அவ்வளோ வருது இவ்வளோ வருதுன்னெல்லாம் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. அன்னன்னைக்கு போனால் தான் பொழப்பு, வயிற்றுக்கு சாப்பாடு. லேடிஸுங்க வீட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே மார்க்கெட்டில் ஒன்று சொல்லிக்கிற மாதிரி அமௌண்ட் எல்லாம் பெருசாக இருக்காது. ஒரு 200 250 ரூபா தான் இருக்கும். அந்த 250 ரூபாலேயே அங்கே 200 ரூபா எடுத்துகிட்டு போய் குடிச்சிடுவாங்க. படித்ததுக்கு வேலை இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான், கூலி வேலை செய்கிறான். கூலி வேலை செஞ்சுட்டு இங்கே டிகிரி படித்த பசங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாதால அவங்கள என்ன பண்ண கூலி வேலை செய்ய அவன் என்ன பண்ணுறான், இதை போய் கொஞ்சம் சாப்பிட்றானுவ. கம்மி ரேட்டுன்னு சொல்லி போய் சாப்பிட்றாங்கய்யா. குடிக்கிறவங்கள நான் தப்பு சொல்லலை, இவங்க கம்மி ரேட்டுன்னு சொல்லி போய் குடிச்சிடுறாங்க. அதாவது அதை போனால் 150 ரூபாவும் 200 ரூபா ஆகுது. இது போனால் 50 ரூபா 60 ரூபாவில் முடிஞ்சிருந்துன்னு குடிச்சிடுறாங்க. இல்லாத பட்டம் அப்புறம் என்ன பண்ணுவான், கம்மியாக இருக்கிறது தான் போய் சாப்பிடுவான். ஏன்னா 50 ரூபா 80 ரூபா பாக்கெட் இவ்வளோ தான் சொல்கிறாங்க. அது ஊற்றினா கிளாஸ் இந்த கிளாஸ் தான் இருக்குது, எங்களுக்கு பத்தலை, எங்களால் உடம்பு வலி தாங்க முடியல அப்படின்னு சம்பாதிக்கிற காசை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துட்றாங்க. இங்கே பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் பசியும் பட்னியுமா கிடக்குறாங்க. இம்மரணங்களுக்கு ஒட்டுமொத்த அரசு நிர்வாகத்தின் அலட்சிய போக்கே காரணம். கருணாபுரத்திற்கும் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்திற்கும் இடையே உள்ள தூரம் வெறும் 150 மீட்டர் தான். கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்திலிருந்து வெறும் 100 மீட்டர் தொலைவில்தான் சட்டவிரோத சாராய விற்பனை அரங்கேறி வந்துள்ளது. இந்த கள்ளச்சாராய விற்பனை குறித்து காவல்துறையினரிடமும்
அப்பகுதி நிர்வாக அதிகாரிகளிடமும் அரசியல் பிரமுகர்களிடமும் புகார் தெரிவித்து வந்தாலும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதாவது கோர்ட்டு பக்கத்துலேயே இருக்குது, ஸ்டேஷனும் பக்கத்தில் இருக்குது, ஸ்டேஷனுக்கு பின்னாடி தான் விற்கிறாங்களே. அவங்க நினச்சா என்ன வேணால் நடவடிக்கை எடுக்கலாம்ல. 24 போலீஸ் இதில் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. விற்கிறவங்களாம் பெரியவங்க. நாங்கள் போனால் எங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, அடிக்கிற மாதிரி பேசுவாங்க. நாங்கள் எல்லா டைமில் பொம்பளைங்களை ஒரு மாதிரியாக பேசுவாங்க. பக்கத்தில் கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் எல்லா வசதியுமே இருக்குது. சுமார் 10 நிமிஷம் தான் இங்கே நடந்து போனால். கோர்ட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கு ஒரு சேவர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஆனால் யாருமே கேள்வி கேட்கல. எங்கேயோ கொலை நடக்கிறதெல்லாம் இங்கே தெரியுது. உள்ளே விற்கிற சாராயம் மட்டும் ஏன் சார் நியூஸ் வெளியே வரவே இல்லை? எங்களை வெளியே சொல்லவும் விட மாட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, இங்கெல்லாம் சொல்ல விட மாட்டாங்க, வாயை அடைச்சிடுவாங்க. இல்லைன்னா பின்னாடி வர விளைவுகளை நீங்கள் சந்திங்கன்னு ஒரே வாரத்தில் முடிச்சிடுவாங்க. அதில் 1008 அர்த்தங்கள் இருக்குது. நாங்களும் புகார் மனு எவ்வளோ கொடுத்துருக்கோம். இந்த அதிகாரி அரசு ஊழியர்களுக்குள்ள இந்த போலீஸ் எல்லாம் நாங்கள் போய் கூட்டா அவங்க ரெஸ்பான்ஸ் இல்லாமல் வேற ஆளுங்களை வச்சு எங்களை பெட்டிஷன் கொடுத்தவங்க போய் திட்டுறது, வன்முறை ஈர்த்து எங்கள் மேலே வேறு மாதிரியான சண்டை, இந்த மாதிரி காலத்துக்கெல்லாம் பயந்து போய் தான் நாங்கள் ஓரணிட்டு இருக்கோங்க. இது மற்றபடியெல்லாம் நாங்கள் அந்த சாராயத்தை குடிக்கிறதா முக்கியவாசி பேர் இல்லை. கள்ளச்சாராயம் எங்கிருந்து கிடைக்கின்றது என அப்பகுதி மக்களிடம் விசாரிக்கும் போது அவர்கள் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரே பெயர் கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ். இச்சம்பவத்திற்கு முன்னதாகவே இவர் மீது பல புகார்கள் உள்ள நிலையில் காவல்துறை எவ்வித கடும் நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது. கடந்த 2023 மே மாதம் மரக்காணம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 23 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அப்போதே தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கலாம். மரக்காணம் சம்பவத்திற்கு பிறகும் கூட கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வந்துள்ளது. பொதுமக்கள் எத்தனையோ முறை புகார் அளித்திருந்தாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஆதங்கப்படுகின்றனர். நாங்கள் லேடிஸ் இங்கே இல்லை இது மாதிரி குடிச்சிட்டு தெருவில் பிரச்சனை பண்ணுறானுங்க, பொம்பளைங்க நின்னா கூட இடிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், சாராயம் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சாலே எங்களை ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது நாங்கள் யாருன்னு சொல்ல முடியும்? ஏன் சார், கள்ளச்சாராயம் விற்கிறத சட்டப்படி குற்றம். அது ஏரியாக்குள்ளாரே விற்கிறாங்க. எல்லா அதிகாரி எல்லா ஆஃபீஸும் இங்கே தான் இருக்குது. ஏன் கண்டுக்கல? ஏன் கேட்கல? நாங்கள் எப்படி சார் கேட்க முடியும்? எங்களால் என்ன பண்ண முடியும்? இப்போ நானே போய் அவன் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சரி பிடிச்சி தான் உடனே பார்த்தா இப்போ நடந்து தான் போயிடும். 24 அவரும் இதில் தான் நடந்தது, விற்கிறவரும் இதில் தான் நடப்பார். எத்தனை டைம் பிடிச்சி வச்சு திருப்பி வழி அமைச்சு விட்டு திருப்பி அதான் சார் பண்ணுறாரு. எனக்கு 30 வயசு ஆகுது. எங்கள் அப்பா காலத்துலேருந்தே விற்றுட்ருக்காரு. அவர் பரம்பரையாக விற்றுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ பிடிச்சி வச்சாலும் நாளைக்கே வந்தாலும் அதுதான் செய்வார் அவர். சார் அவர் மேலே எவ்வளோ வழக்கு இருக்குது சார். அவர் 1-2 வழக்கு இல்லை, 70 வழக்கு மேலே அவர் இருக்குது. ஆனால் இங்கே சரியான முறையில் ரெஸ்பான்ஸ் தரல இவங்க அதிகாரிகளும். இப்போ உயிரிழந்த பிறகு தான் இவ்வளோ அதிகாரிங்க வர்றது, இவ்வளோ பாதுகாப்போடு இருக்கிறதும். உயிரிழக்கணும்னு வச்சுக்க, இவ்வளோ அவன் எதை கொடுக்குறது வாங்கிட்டு போயிட்டே இருந்துப்பானு. உங்கள் வீதியில் தான் நடக்குது, பார்க்குறான், ஆள் இருக்க மாட்டான், இல்லை இது எஸ்கேப் போயிட்டாங்க, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இப்படியெல்லாம் எங்களை சமாதானம் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க. நான் பார்த்துக்கிறேன், இப்போ எஸ்பிகிட்ட சொல்லுங்கள், அங்கே சொல்லுங்கள், இங்கே சொல்லுங்கள், ஏதாவது ஒரு பொருளை கைப்பிட்டு அனுப்பிச்சுட்றாங்க. அதிகாரிகளின் அலட்சியத்தின் காரணமாக இன்று பல குழந்தைகள் தங்களின் பெற்றோரை இழந்து தவிக்கின்றனர். தெருக்களில் சிரித்து விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் இன்று முச்சந்தியில் நிற்கதியாய் நின்று கொண்டிருக்கின்றனர். தாய்மார்கள் தங்கள் கணவனை இழந்து மனம் வெதும்புகின்றனர். இந்த சாராய கடை இங்கே இருக்கிறனால நாங்கள் எவ்வளோ வழிகள் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியும். குடிக்க போவானுவ, நம்ம இங்கே நின்றுட்டு இருந்தா கூட இப்படி இடிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டால் போதையில் இஷ்டம் தெரியல, கண்ணு மங்களாக இருக்குது அப்படின்றானுங்க. குடிச்சவன்கிட்ட போய் நம்ம எதாவது பேச முடியுங்களா? எதுவுமே பேச முடியாது. சரி அப்படின்றோம், போயிட்டு வருவான், அங்கே துணி இல்லாத நிற்பான். கேட்டால் போதாம்பாங்க. இந்த வெளியே தான் படுத்து தூங்கும். சாயந்தரத்தில் எல்லா லேடிஸும் வெளியே தான் உக்காந்துட்டு படுத்துட்ருக்கோம். இங்கே தான் நிற்பாங்க. வீட்டுக்குள்ளார பூந்துருவாங்க. கேட்டால் போதையில் உள்ள பூந்துட்டாங்கம்பாங்க. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கள் லேடிஸ்க்கு பாதுகாப்பு கிடையாது, ஆண்கள் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத போயிடுச்சு. இந்த கள்ளச்சாராயத்தால் இவ்வளோ அனுபவிச்சிருக்கோம் நாங்கள். தற்போது ஆண்டு கொண்டிருக்கும் ஆட்சியாளர்களும் முன்னாள் ஆட்சியாளர்களும் ஒருவரையொருவர் மாறி மாறி குற்றம் சாட்டி கொண்டிருந்தாலும் தங்களது ஆட்சி காலத்தில் கள்ளச்சாராயத்தை ஒடுக்க கடும் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவில்லை என்பதையே இவர்களின் வாதங்கள் உணர்த்துகின்றன. அதனால்தான் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கோவிந்தராஜ் என்பவர் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்திருக்கிறார். கோவிந்தராஜ் விற்கும் கள்ளச்சாராயத்திற்கு
வெளியூர் வாடிக்கையாளர்களும் குவிந்துள்ளார்கள் என்பது கருணாபுரம் மக்கள் சொல்லும் செய்தி. கள்ளச்சாராயம் விற்பது வெளியூர்காரர்களுக்கு தெரிந்திருந்தாலும் 100 மீட்டர் தொலைவில் உள்ள நீதிமன்றத்திற்கு ஏனோ தெரியவில்லை.